support Sri Lanka. இந்த வீடியோ ஒன்றும் கிரிப்டோ ரிலேட்டடான வீடியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காண்டி தான். என்ன உங்களுக்கு கரண்ட் சிச்சுவேஷன் ஸ்ரீலங்காவோட தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக நிறைய பேர் இடம்பெயர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடித்த காத்தால நிறைய பேரோட வீடு, பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான சேதாரம் வந்திருக்குது. ஸ்டில் ஒன்கோயிங், இன்னும் இது முடியலை இந்த அனர்த்தம் ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு சந்தர்ப்பத்தில் உங்ககிட்ட இருக்க இன்டர்நெட் கனெக்ஷனும் சுத்தமாகவே வேலை செய்யலைன்னா எப்படி இருக்கும்? அதுதான் நடந்துகிட்டு இருக்குது ஸ்ரீலங்காவில். ஸோ என்னோட நெட்வொர்க் கனெக்ஷனை காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா என்னோட சர்வீஸ் ப்ரொவைடர் எதுக்குமே நோ சர்வீஸ் அப்படின்னு தான் இருக்குது. பாருங்க, எந்த ஒரு கவரேஜுமே இல்லை. இதுதான் ஸ்ரீலங்காவோட நிலைமை. இப்போ மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைடர் கவரேஜ் இல்லை. மேபி அதாவது ரோட்டில் இருக்கிற அந்த வயர் கனெக்ஷனில் எஃபெக்ட் ஆகிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐலேண்ட் வைடா அப்படி இருக்கான்னு தெரியல. என்னோட ஏரியாவில் இதுதாங்க நிலைமை. ஏரியாவில் ஹச் சிம்முக்கு மட்டும் இருந்து போட்டு கவரேஜ் போகுது, அவ்வளவுதான். மற்றபடி டயலாக், மொபைல் எல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகுது இல்லை. ஸோ நான் கம்ப்ளீட்டாகவே இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கிறது ஸ்டார்லிங் மூலமாக தான். எஸ், ஸ்டார்லிங் உங்களுக்கு தெரியும், ஒரு சேட்டலைட் மூலமாக கனெக்ஷனை ரிசீவ் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இந்த வைஃபை ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னால் ஸ்ரீலங்காவில் லான்ச் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நாட்டில் ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்லிங் இந்த ஒரு இயற்கை அனர்த்தத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது ஸ்ரீலங்கன் யூசர்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீ இன்டர்நெட்டை டிசம்பர் வரைக்கும் கொடுக்குறதா ஒஃபிஷியலாகவே ஸ்டார்லிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி எடுத்துக்கொள்றதுண்டா, இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ இன்டர்நெட் அப்படின்றது எப்படி நடந்திருக்குமெண்டா, ஒரு வவுச்சர் கோடை ஆக்டிவேட் பண்ணினதுக்கு அப்புறமா தான் அது கிடைக்கும். அதுவும் 600 MB, 1 GB, 2 GB அப்படியான ஒரு இன்டர்நெட் தான் இதுக்கு முன்னால் ஃப்ரீயாக நம்ம எடுத்திருப்போம். பட் ஸ்ரீலங்காவில் முதல் தடவையாக அன்லிமிட்டெட் இன்டர்நெட்டை ஃபுல் மந்த் நீங்கள் பாவிச்சுக்கோங்க அப்படி என்று சொல்கிற முதலாவது சர்வீஸ் ப்ரொவைடர் ஸ்டார்லிங்காக தான் இருக்கும். ஃப்ரீ இன்டர்நெட் சர்வீஸ் இந்த மந்த் மட்டும் இல்லைங்க, இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் வரைக்கும் இது கண்டினியூ ஆகும். இந்த மந்த் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மந்த் உங்களுக்கு பில் வராது. நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஸ்டார்லிங் அப்ளிகேஷனை திறந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஸ்டார்லிங் அப்ளிகேஷனை திறந்து உங்களோட ப்ரொஃபைலை தட்டிடுங்க. ப்ரொஃபைலை தட்டிட்டு பார்த்தீங்கன்னா பில்லிங்ன்றதில் போய் தட்டி பார்த்தீங்கன்னா அவைலபிள் கிரெடிட்ஸ் போட்டு ஆல்ரெடி அந்த அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. யூசபிள் ஃபார் சர்வீஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மந்த்துக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. அடுத்த மந்த்தும் இதே மாதிரி தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கான ஃப்ரீ இன்டர்நெட் சர்வீஸை ஸ்டார்லிங் ஐலேண்ட் வைடா ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம். என்னென்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கீங்க, சுனாமி டைமில் நான் ரேடியோவில் வர நியூஸை தான் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க எங்களோட ஃபேமிலி பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி இல்லை. நியூஸை எங்கே ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுமாட்டா, கண்டிப்பாக இன்டர்நெட் மூலமாக தான், சோசியல் மீடியா மூலமாக தான். ஸோ இன்டர்நெட்ன்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில். ஸோ அதுக்கு ஸ்டார்லிங் சப்போர்ட் பண்ணுறது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம். இப்போ ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னால் தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்படி ஒரு சர்வீஸையும் கொடுக்குது ஸ்டார்லிங். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்லிங் அண்ட் எலன் மாஸ்க் ஃபார் திஸ் சப்போர்ட். உங்ககிட்ட ஸ்டார்லிங் இருக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஸ்டார்லிங் இருக்குதோ அப்படின்னா அவங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லைங்க, அவங்க யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணலாம். அந்த ஃப்ரீ இன்டர்நெட் ஆல்மோஸ்ட் ஆக்டிவ் ஆகிட்டாங்க. அவங்க சைட்ல இருந்து எல்லாத்தையுமே ஆக்டிவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆல்ரெடி சஸ்பெண்ட் பண்ணியிருக்க யூசர், ஸோ அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணாமல் யாராச்சும் யூசர் இதுக்கு முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கண்டா அந்த யூசர்ஸுக்கு இன்டர்நெட்டை அவங்க கொடுக்குறாங்க ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு. இது ரொம்பவே நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, சஸ்பெண்ட் ஆகின யூசர்ஸை அப்படியே தள்ளலை. சஸ்பெண்ட் ஆகின யூசர்ஸுக்கும் இந்த டைமில் இன்டர்நெட்டுக்கான அவைலபிலிட்டியை ஸ்டார்லிங் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவேஷனும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம், மணி பே பண்ண வேண்டியதில்லை. டிசம்பர் வரைக்கும் சர்வீஸ் ப்ரொவைடர் மாதிரி எந்த ஒரு கோடுமோ எந்த ஒரு லிமிட்டேட்டுமோ இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட ஸ்டார்லிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஆளுக்கு ஷேர் பண்ணுறதுல ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இன்டர்நெட் இல்லாமல் இருந்தீங்கன்னா. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கவரேஜ் இல்லை எந்த ஏரியாவிலையுமே. ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்காண்டி தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கூட தந்திருக்கிறாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் அதை நாம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்ககிட்ட ஸ்டார்லிங் இல்லை அப்படின்னா நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா, எப்படி எனக்கு எடுக்கிறேன்னு தெரியல, எப்படி பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதை பற்றி வீடியோ தேவை அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஸ்டார்லிங் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபியூ மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அன்பாக்சிங் எல்லாம் நான் போடலாம்னு தான் எடுத்தேன். அப்புறம் பார்த்தேன் நிறைய பேர் தான் போட்டிருக்காங்களே, நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் விட்டுட்டேங்க.
ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். ஐ ஹோப் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமெண்டா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரே லைக் மட்டும் பண்ணிட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப் எவ்ரி ஒன்.